ஓகே ப்ரோ ரெடி ப்ரோ. ப்ரோ கேட்குதுல்ல? கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் இப்போ நான் என்ன சொல்லி தர போகிறேன்னாக்கா மார்க்கெட்டோட சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஓகேவா? இது என்னப்பா ம் மார்க்கெட்டோட சைக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் அது ஒர்க் ஆகுறதுக்கோ இல்லை இயங்குறதுக்கோ அதுக்குன்னு ஒரு விஷயம் ஃபார்முலா மாதிரி இல்லை சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ப்ராப்பராக அது ஒரு விஷயம் கரெக்டாக சைக்கிளாக நடக்கும். திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடக்கும், அதுதான் சைக்கிளிங். ஓகேவா? அப்படி பண்ணி ம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் சைக்கிளுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கனாக்கா டே சைக்கிள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. டே சைக்கிள்னாக்கா இப்போ நம்ம நாள்னு சொல்லுவோம் பார்த்தியா, அன்றைக்கி ஒரு நாளோட சைக்கிள்னால் என்னென்ன சொல்லுவோம்? இன்றைக்கி நாளுக்கு காலைல ஏந்திரிப்போம், பல்லு விளக்குவோம், அது வேணாம்ப்பா, சாப்பிடுவோம். அந்தளவுக்கு வேணாம், அது போனால் பெருசாக போகும். மார்னிங்கு, ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட், ஆஃப்டர்நூன், அடுத்து ஈவினிங்கு, ஈவினிங், நைட்டு. ஓகே, அடுத்து நைட்டு. ஆ ஓகே ப்ரோ. இது இப்போ இதுதான் என்ன நடக்கும். ஒரு ஆரம்பம் தைக்கிறேன். ஆரம்பமாக இருக்கு. ஓகே. நைட்லேருந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூனு, அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங்கு, அதுக்கப்புறம் இது. ஓகேவா? அடுத்து என்னன்னு ம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நைட்லேருந்து திரும்ப என்ன பண்ணிடணும்னா திரும்ப இந்த சைக்கிள் ரொட்டேட் ஆகிரும். அதே மாதிரி தான் கண்டினியூவாக மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் டேவோட ம் சைக்கிள். இப்போ டேவோட சைக்கிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட வந்து யாரோ ஒரு ஆள் கேட்குறாங்க, ப்ரோ ஈவினிங்க்கு அப்புறம் என்னன்னு கேட்டால் என்ன ப்ரோ சொல்லுவேன்? நைட்டுன்னு சொல்லுவோம் ப்ரோ. நைட்டுக்கு முன்னாடி நைட்டுக்கு முன்னாடி ஈவினிங், ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி மார்னிங், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஈவினிங். இப்போ உங்கள்கிட்ட இதை பற்றி எப்படி கேட்டாலும் எந்த வழியில் கேட்டாலும் உங்களால் இந்த சைக்கிளோட ஒரு இதை சொல்ல முடியும். ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி என்ன, ம் ஈவினிங்க்கு முன்னாடி என்ன, நைட்டுக்கு அந்த எப்படி கேட்டாலும் சொல்ல முடியும். ஏன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த டேவோட சைக்கிளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா இது சைக்கிள் இருக்குது, அப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி தெரியும்போது ஒன்லி இதுதான் இருக்குது, அப்போ இதுதான் ஒரு டேவோட சைக்கிள். அப்போ டேவோட சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களால் எப்படி எதுனாலும் இது பண்ண முடியும். ஓகேவா? இதுதான். இதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்குன்னு சைக்கிள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்குன்னு சைக்கிள் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம்ல, அந்த மார்க்கெட்டோட ம் சைக்கிள். அது ஏப்பா டேக்கு சைக்கிள் மார்க்கெட்டு சைக்கிள் மட்டும்தான், வேறு எதுக்காச்சும் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் லைஃப்பில் பார்க்குற எல்லா விஷயமே, தயாரிக்கிற மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே சைக்கிள் இருக்குது. பட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு டே சைக்கிள் சொல்லி மற்றதான் எல்லாமே இருக்குது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட்டோட சைக்கிள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஏ அக்கோமடேஷன், மேனிப்புலேஷன், ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? நீங்கள் ஓகே. மார்க்கெட்டில் என்ன இதுதான் மார்க்கெட்டு எதோ பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். இது சிஸ்டம் சைக்கிள்னு ஒரு விஷயம் இருக்கும். அது இருந்தால் தான் ஒர்க் ம் ஆகும். அப்போ அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அக்குமடேஷன், மேனிப்புலேஷன், ஒரு நிமிஷம், டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன், இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இப்போ அக்குமடேஷனுக்கு என்ன எடுத்து மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் அக்குமுலேஷன். திரும்ப இதே சைக்கிள் தான், இதுதான் ரன் ஆகுது. மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலுமே இது மட்டும் தான் ரன் ஆகும், இது மட்டும் தான் இருக்குது. பட் யாராலையும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண மாட்டுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு கான்செப்டோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க. பட் அது லைஃப் லாங்காக வருமானு கேட்டால் முடியாது. ஏன்னு ம் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு, அதாவது இப்போ இந்த டே சைக்கிளோட இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்போ இது முன்னாடி எது பின்னான்னு கேட்டால் எப்படியா இருந்தாலும் உங்களால் சொல்ல முடியும். ஏன்னாக்கா அதோட இது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை விட்டு இதில் போயிட்டு வேறு ஏதாச்சும் உள்ளே ஆட் ஆக வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ஆஃப்டர்நூன், ஈவினிங்கு, நைட்டு இதில் வேறு ஏதாச்சும் உள்ளே வர வாய்ப்பு இருக்கா சைக்கிள்குள்ளே? வாய்ப்பில்லை. அதே மாதிரி இல்ல. அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனாக அது மட்டும் தான். இப்போ நீங்கள் மார்க்கெட்டோட சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனாக்கா நீங்கள் மார்க்கெட்டை எந்த விதத்தினாலும் எப்படினாலும் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட்னு சொல்ல முடியாது, இது என்ன பண்ண முடியும்னாக்கா நெக்ஸ்ட்டு மூவ் என்ன, நெக்ஸ்ட்டு எப்படி போவான்னு நீங்கள் இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது அப்படி இல்லை. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் அக்குமடேஷன் நடக்குமா? நடக்காது. கண்டிப்பாக நடக்கும். அதான் ம் ரூல்ஸ். ஏன்னா அதான் சைக்கிள். அப்போ அந்த இது ஓகே. இது எப்படி என்னன்னு கொஸ்டின் தெரிஞ்சிச்சு, என்ன மார்க்கெட் சைக்கிள்னால் என்னன்னு சொல்லி கொஸ்டின் இருந்துச்சு. அது ஏன்
ஏன் கொஸ்டின்னாக்கா நீங்கள் சேட்டஸியோ இல்லை ஒரு ஒரு கான்செப்ட் ஐசிடி எஸ்என்சி இல்லை ஏதோ ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டீங்கனாக்கா அது லைஃப் லாங்காக வருமா கேட்டால் வராது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத வரைக்கும் அது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஒர்க் ஆகுதுன்னு தெரியாதனா அதை கண்டிப்பாக லைஃப் லாங்காக வராது. நீங்கள் லாஸ்ட் வரை அதில் அடி வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணுனாக்கா இந்த சைக்கிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த சைக்கிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலாம் ஓகே. இப்போ இது என்னன்னு தெரிஞ்சு ஏன் இல்லாட்டி எப்படி இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து கேட்டுட்டு வாட்ச் இல்லை எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட, நீங்கள் ஒரு ஆதிக்கால மனிதன் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு இப்போ இது ஈவினிங்கா அப்படி இது இப்போ ஒரு இடத்துல இது மார்னிங்கா ஈவினிங்கான்னு கேட்டால் என்ன ப்ரோ சொல்லுவேன்? மார்னிங்னா வெயில் அதிகமா இருக்கும், ஈவினிங்னா வெயில் லைட்டா கம்மியா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லுவேன். ஒரு கீவேர்டு. அப்போ ஆஃப்டர்நூன் கேட்டால் டைம் வாட்ச் இல்லைங்க தெரியல அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. உனக்கு ஈஸியாக நான் ஒரு கீவேர்டு சொல்கிறேன். ம் ஈஸ்ட் சைடு, அதாவது ஈஸ்ட் சைடு சூரியன் இருந்தால் என்ன ப்ரோ அர்த்தம்? மார்னிங்கா ஈவினிங்கா? மார்னிங்கு. இதே ஈவினிங்க்கு எந்த சைடு இருக்கும்? வெஸ்ட் சைடு. அப்போ ஆஃப்டர்நூனில் நடுவுல இருக்கும். அவ்வளோதான். நைட்டில் இருக்காது. இருக்காது. இதை தான் நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? அதாவது இதுக்கு ஃபுல்லாக ஓகே. ஒரு கீவேர்டுன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறோம். என்ன கீவேர்டு? சன். அவன் தான் சன். அவன் தான் இதில் அடையாளம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கு ஒரு கீவேர்டு மாதிரி ஒன்று வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அது என்ன ஏதுன்னு. அதே மாதிரி ம் சப்போஸ் உங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் இந்த மாதிரி எதுவும் தெரியல, அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? சென்ட்ரு அந்த மாதிரி தெரியல, அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் எது வெஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. அது அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்போ வேறு வழியில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாதுதான், கொஞ்சம் கஷ்டம். அப்படி இல்லை ப்ரோ. இப்போ சூரியன் இல்லாமல் இருந்தால் அது என்னது? நைட்டு. அப்போ நைட்டுக்கு அப்புறம் வரதை நோட் பண்ணிக்கோங்க. பகல். அடுத்து மதியம். அடுத்து மாலை. அப்போ இதில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. உங்களால் மார்னிங் ஆஃப்டர்நூன் மறுபடியும் இதே மாதிரி தான் வரும். மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஓகேவா? ஆனால் உங்களால் ஆமா. ஒரு விஷயத்தை மட்டும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன விஷயம்? நைட்டு. எனக்கு அது ஒரு நைட்டு. ஈஸியான ஆமா. ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதில் நைட்டில் சூரியன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நைட்டு நல்லா தெரிஞ்சு. அப்போ இந்த இதை பிடிச்சிட்டிங்கனாக்கா இதை உங்களால் நடுவில் இருக்க எதையும் இது ஸ்டார்டிங் பாயிண்டாக பிடிக்கப்பட்டு இதை ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பிடிக்க முடியும். அதே மாதிரி தான் மார்க்கெட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா அக்குமெண்டேஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னாக்கா அக்குமெண்டேஷனா என்ன தெரியும்? மார்க்கெட்டை அரைச்சு வரும் எல்லாருமே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ப்ரோ மார்க்கெட் அரைச்சு வரும்னு சொல்லுவாங்க. மேனிபுலேஷனா இந்த அரைச்சு வர லோவாக ஐயை தூக்கிட்டு ஒரு ஏமாற்றுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி இருக்கும். பட் இந்த அக்குமெண்டேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தானே உங்களால் அடுத்து மேனிபுலேஷனை பிடிக்க முடியும். அடுத்து தான் உங்களால் டிஸ்ட்ரிபியூஷனை பிடிக்க முடியும், என்ட்ரியை பிடிக்க முடியும். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க. பட் ஏன் யாராச்சும் இது வர உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இப்படி இருந்தால் தான் அக்குமெண்டேஷனு அப்படி சொல்லி அதை மார்க்கெட்டில் காட்டியிருக்காங்களா? இல்ல ப்ரோ. இப்போ இதுதான் அக்குமெண்டேஷன் தெரியுது. இப்போ உங்களை இப்படி கொண்டு போய் விட்டால் இதில் எது அக்குமெண்டேஷன் உங்களால் சொல்ல முடியுமா? எல்லாமே அரைச்சி இல்ல. மாதிரி தான் இருக்குது. ஓகே. இப்போ மேனிபுலேஷனை கண்டுபிடிக்க முடியுமா? மேனிபுலேஷன் அது கீழே இல்ல, மேனிபுலேஷன் கண்டுபிடிக்க முடியல ப்ரோ. ஓகே. இதே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்க முடியுமானா நான் என்கிட்ட கேட்டால் என்னால் முடியும், நான் சொல்ல முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் என்னது ப்ரோ? அதான் எல்லாத்தையும் டேப் பண்ணிட்டு மேலே போறது. அது அது எப்படி சும்மா நார்மலாக போவானா? இது ஃபாஸ்ட்டாக போவானா ஸ்லோவாக போவானா? இல்ல, பேஸ்ட் ஆன் லிக்விடிட்டியை பொறுத்து எல்லா லிக்விடிட்டியும் கிராப். அதெல்லாம் சொல்லாத ப்ரோ. லிக்விடிட்டின்னா சும்மா இதில் ஒரு இது கான்செப்ட் தான். இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. லிக்விடிட்டி அது எல்லாத்தையும் மறந்துடு. உனக்கு பிறகு உன் மைண்டில் இருக்க வேண்டியது மார்க்கெட்டோட சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் தான் உன் மைண்டில் இருக்கணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நான் கேட்குறேன். அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மனிபுலேஷன் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது மேனிபுலேஷனே கண்டுபிடிக்க முடியாது, அக்குமெண்டேஷனே கண்டுபிடிக்காது. டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருப்பான் பார்க்க? மேனிபுலேஷன் அரைச்சிருப்பான்னு சொல்லிட்டு இது அக்குமெண்டேஷன் அரைச்சிருப்பா, மேனிபுலேஷன் ஒரு சைடு. ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது இதை நீங்கள் முன்னாடி பார்த்தது இல்லை போல். ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது அந்த அந்த லெக்கு மட்டும் மார்க்கெட்டு போல சரன்னு ஏற்றி வச்சுருவான். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? அதாவது ஹெவி மூவ்மெண்ட்டாக இருப்பான். ஏன்னா நீங்கள் சொன்னபடி பார்த்தா சும்மா உங்கள் இதுக்காக சொல்கிறேன். இந்த லிக்விட்டி எடுத்தானா மார்க்கெட் அப்சைட் சரசான்னு போவான்னு சொல்லுவோம்ல. ஓகே.
உங்களுக்கு இப்போ இந்த நைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணீங்க, என்ன அது நைட்டு? சன். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கீவேர்டு நான் சொல்கிறேன். அந்த கீவேர்டு இருந்துச்சுன்னா அதான் டிஸ்ட்ரிபியூஷனு. அதாவது இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க இடத்துல தான் இம்பேலன்ஸ் இருப்பான். இம்பேலன்ஸ்னால் என்னன்னு தெரியுமா ப்ரோ? இம்பேலன்ஸ் தெரியும்ல? இல்ல ப்ரோ. எபிசி ஆஹா. ஃபிபோனசி எஃபிசியா? பேர்வெலி கேப் உங்கள் இதுக்கு சொன்னான். ஃபேர் வேல்யூ எஃபிஜி. தெரியுமா? இல்ல ப்ரோ அதெல்லாம் இன்னும் படிக்கணும் ப்ரோ. தெரியலன்னு சொல்ல எபிசி அப்படின்னு சொல்லிட்டு வர. எபிசினா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. இந்த ஃபஸ்ட் கேண்டில் ஒன்று இருக்கணும், அது செகண்ட் கேண்டில் இருக்கணும், தேர்ட் கேண்டில் இருக்கணும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் மிட்டிகேஷன் ஆகாமல் இருக்கணும். அந்த ஏரியாவை நாம இம்பேலன்ஸ் சொல்லுவோம். அவ்வளோதான். இதுதான் இம்பேலன்ஸ். ஓகே. சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த தேர்ட் கேண்டில் மிட்டிகேட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல இம்பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது எடுத்துக்கக்கூடாது. ஓகே. ஃபஸ்ட்டு கேண்டிலோட பாடி மட்டும் இல்லை, விக்காக இருந்தாலுமே அவன் தொட்டுக்கோ. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி விக்கு போய் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டானா இம்பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். பட் இப்படி இருந்தாலும் இம்பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான்ப்பா எபிசின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இடத்துல என்ன இருப்பான்? எஃபிஜி இம்பேலன்ஸ். ஓகே. அது இது வர அந்த டாபிக் பற்றி உங்களுக்கு தெரியாதுனாக்கா ஐஆர்எல்னு சொல்லிக்கோங்க. ஐஆர்எல்னா இம்பேலன்ஸ் தான். ஓகே. ஓகே. இம்பேலன்ஸ் பேர்வெல் கேப் அதே மாதிரி. பட் இந்த நேம் உங்களுக்கு ஏன் ஐஆர்னு சொல்லுனாக்கா, நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ ஒரு ஐஆர்னு சொல்லும்போது உங்களோட இது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா நீங்கள் அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அது ஒரு தனி இது கொடுக்கும். அதுக்காக ஓகே ஐஆர்னு சொல்லிக்கோங்க. ஓகேவா? இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க இடத்துல என்ன இருப்பான்? எஃபிஜி அதான் ஐஆர்எல் இருக்கும். ஓகே. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் மார்க்கெட்டு? அக்குமுலேட் பண்ணுவான். அக்குமுலேட்டு அப்படியே அரைச்சி கீழே வரும். அக்குமுலேட்டுக்கு அடுத்து மேனிபுலேஷன் பண்ணுவான். அகைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஐஆர்எல். அடுத்து அக்குமுலேஷன். அவ்வளோதான். இப்போ இதை பிடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? இதுதான் மெயினான விஷயம். இப்போ இதை கொண்டு போய் இப்போ ரியல் மார்க்கெட்டுக்குள்ளே உங்களை விட்றேன். அதை பார்த்து நீங்கள் இப்போ சொல்லணும். ஓகேவா? நான் டைம் ஃப்ரேம் இருக்குது. அப்போ தான் வீட்டில் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிறோம். ஏதாச்சும் ஒரு மாதம் சொல்லுகிறோம். இயக்க மாற்ற சொல்கிறோம். ஓகே. தப்பாக நடக்குது. ரைட் விடுங்க. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? இம்பேலன்ஸ் வச்சுருக்கான. அதான் எஃபிஜி ஐஆர்எல். அவ்வளோதான் ப்ரோ. இந்த இடத்துல ஒரு எபிசி இருக்குது. அடுத்து இங்கே ஒன்று இருக்குது. இப்போ மார்க்கெட் அதிகபட்சம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? ஸோ மேலே போகும். இல்லை, இது ஸ்லோவாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டான். அதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் அக்குமுலேஷன் ஆகி எதை நோக்கி வரணும்? இந்த அக்குமுலேஷன் எதை நோக்கி வரணும் கேட்டால் இந்த இம்பேலன்ஸை நோக்கி வரும். இம்பேலன்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன் மேனிபுலேஷன் ஆகிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வேலை எப்படி போய் நிற்பான். ஓகேவா? ஓகே. இப்போ நடக்குதான் பார்ப்போம். இப்போ நடக்காது இருந்தாலும் ஓகே ஓகே. அடுத்த நல்லா நோட் பண்ணி பாருங்க. இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்கான். ஓகே. மார்க்கெட்டு இங்கேருந்து இப்படியே வந்து இந்த ஐஆர்எல் எடுத்துகிட்டு இந்த இதை போய் எடுத்துருக்கேன். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் ஒரே கேண்டில் அந்த வேலையை முடிச்சிட்டான். வந்தானா இந்த ஐஆர்எல் டச் பண்ணானா மேலே இருக்க இஆர்எல் எடுத்துட்டான். அவ்வளோதான். புரியுதா? ஓகே. ஆமாம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கான். இது என்ன இது அக்குமெண்டேஷன் மாதிரி இல்லை, சரியாக இல்லை, பார்க்க அக்குமெண்டேஷன் மாதிரி இல்லைனாக்கா இப்போதைக்கு உங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். பட் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விட்டியாக இருக்கும். இப்படி வச்சுருப்பான் மார்க்கெட். இது இந்த இம்பேலன்ஸ் வரும்போது அரைச்சி வருவான். இந்த இடத்துல இந்த ஒரு சோச்சு வைப்பான், மைனர் சோச்சு வைப்பான் லோவர் டைமில். அது சோச்சு தான் மேனிபுலேஷனு. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மார்க்கெட் அப் சைடு போவான். இதை தான் நான் சொல்ல வரேன். என்னன்னாக்கா இங்கேருந்து போனது என்னது? டிஸ்ட்ரிபியூஷனா? இங்கேருந்து இங்கே போனது. அடுத்து அரைச்சி அவன் எதை நோக்கி வரான்? இந்த
ஐஆர்எல் நோக்கி வந்து எடுத்துட்டு மேலே அப்படியே போயிடும், அவ்வளோதான். புரியுதுல்ல? ம் ம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஐஆர்எல் கீழே இருக்கா? அடிச்சுட்டு கீழே வந்துட்டான். ம் இல்லை இல்லை, இது தொட்டு இவனோட டார்கெட் இதுதான் ப்ரோ. அவன் எடுத்துட்டானா அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் போடுறான் போல நமக்கு அது தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஐஆர்எல் இருக்கா? ம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு ஐஆர்எல் இருக்கா? ஆ அடுத்து ஒரு 5000 இருக்கு. அது என்ன, நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்தால் தானே ஐஆர்எல்னு சொல்ல முடியும். ஓகே சாரி. இப்போ இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஃபோர்ஸாக இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கானா, அடுத்து அக்குமெண்டேஷன் ஆகி 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 எதை நோக்கி வரணும், இந்த ஐஆர்எல் எடுக்கணும். ஐ- ஓகேவா? ஐஆர்எல் ம் எடுத்துட்டானாக்கா அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு ஐ இருக்கான் பார்த்தீங்களா, ம் இந்த இது பேர் என்னன்னாக்கா இஆர்எல். ஓகே இஆர்எல். ஓகேவா? ஐஆர்எல் எடுத்தால் இஆர்எல் எடுப்போம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஐஆர்எல் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே தான் போவான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறான் பாருங்க, இன்னும் ஐஆர்எல் எடுக்கலை. பட் அவன் என்ன பண்ணிட்டானாக்கா இஆர்எல் இன்னும் அதுக்கு மேலே கொண்டு போய் வச்சுட்டான். ஸோ அதுக்கேற்ற ம் ஐஆர் மாறிக்கிட்டே போகும். இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஐஆர்எல் வச்சுருக்கானா புதுசாக. ம் இப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கான், அதிகபட்சம் ஆயிருக்கான். இந்த லோ டைமில் பார்த்தா இது அடைச்சி வந்து இந்த 50 இந்த ஐஆர்எல் தொட்டுட்டு இங்கே போகணும், அவ்வளோதான். இதான் ஒரு நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு மேலே போகிறேன். ம் இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் ஓகே என்ன பண்ணுறான் பார்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஐஆர்எல் தொட்டான். அப்போ உங்களுக்கு இஆர்எல் எதுன்னு கேட்டிங்கனாக்க இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் இங்கே இருக்க மேல இங்கே இருக்க ஏதோ ஒரு ஐஆர்எல் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை இந்த இஆர்எல் எடுப்பான். அரைச்சடிச்சிட்டு போயின்னு இருக்கோம் இப்போ. இல்லை நாளே முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு மாதம் இது கேண்டில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அதிகபட்சம் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐஆர்எல் எடுக்க தான் போவான். இஆர்எல் எடுக்க இப்போ புரியுதா? அப்போ மார்க்கெட்டோட சைக்கிள் என்னன்னு, அக்குமுலேஷன், மனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ மேனிபுலேஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, அக்குமெண்டேஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் உங்களால் ஒரு விஷயத்தை நல்லா கண்டுபிடிக்க முடியும், டிஸ்ட்ரிபியூஷன். அந்த இடத்துல என்ன ஆமா எஃபிசி இம்பேலன்ஸ். அதை தொட்டுட்டு லாஸ்ட்டாக இருக்க இந்த கேண்டலோட ஐயை எடுப்பான். அந்த இம்பேலன்ஸ் கிரியேட் ம் அப்படி பார்த்தா இந்த இதுக்கு இவனை தூக்கிட்டு மார்க்கெட்டு போவான் இங்கேருந்து. ஓகே, இது தெளிவாக இருக்குல்ல ப்ரோ? இதில் எதுவும் குழப்பம் இல்லைல்ல? இல்ல ப்ரோ, இது பர்ஃபெக்ட் ப்ரோ. இப்போ இதை வச்சு என்ன ப்ரோ பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட நெக்ஸ்ட்டு தெரிஞ்சிருந்து ஐஆர்எல் தான் இந்த இஆர்எல் எடுக்க போகிறான், அது போக போகிறான். அதுலேயே நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுலேயே நீங்கள் கொஞ்சம் நல்லா இந்த மூவ்மெண்ட்டை ரீடிங் இந்த மாதிரி நல்ல வேகமாக வரணும், கீழே வரும்போது ஸ்லோவாக வரணும், இதெல்லாம் நீங்கள் அதை போக பார்க்க என்ன இருந்தாக்கா உங்களுக்கு ஒரு இது கிடச்சிடும், கிளியாரிட்டி கிடச்சிடும் மார்க்கெட்டோட. இப்போ ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்துட்டு இப்போ ப்ரோ என்னன்னாக்கா ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் விட்டு இந்த இடத்துல இருக்குல்ல, நல்லா நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் இருக்கானா, மார்க்கெட் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கான், மேலே போயிருக்கோம் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்குமே இதுதான் மார்க்கெட் சைக்கிள். அதனால் கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும் மார்க்கெட்டு இங்கேருந்து இந்த ஐஆர்எல் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த இஆர்எல் எடுக்க போவான். அப்படி இல்லைனாக்கா சப்போஸ் இந்த இடத்துல இருக்குது, ஓகேவா, இந்த இடத்துல இருக்க ஐஆர்எல் எடுத்துகிட்டு இந்த ஐஆர்எல் மிஸ் ஆச்சுன்னா இந்த ஐஆர்எல் எடுத்துகிட்டு போகிறான், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, ஸோ இதுதான் ஃபேர் வேல்யூ கேப் இல்லை, ஆமாம் ஆமாம் இன்னொரு சொன்னா. ஓகே இதில் நீங்கள் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ப்ரோ, இதை ஓகே ப்ரோ, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா என்ன ப்ரோ எனக்கு யூஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் என்கிட்ட பட் இதையே நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ண முடியாதுன்னா இல்லை. பட்டு இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நான் அதுக்கும் சாரி 4 ஹவர் இது கேட்டீங்க பார்த்தீங்களா, 4 ஹவர் ஸ்வீப்போட என்ட்ரி. இந்த கேண்டலோட லோவோ ஸ்வீப் போட்டு மார்க்கெட்டு செல்ஸ் போயிருக்கான் ரைட்டா. அப்போ அதை 15 டைம் ஃப்ரேம் போங்க. இந்த லோவை தூக்கிட்டு ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கானா,
ஆமா. இல்லை கிரியேட் பண்ணல, விட்டு விட்டு கவர் பண்ணிட்டான். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கானா? ம். என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு? நீட்டாக மேல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டு அவ்வளோதான், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டான். டிஸ்ட்ரிபியூட். இப்போ இப்போ ஓகே, இது டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக அனுப்பிச்சு. அக்குமெண்டேஷன் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இதை விட லோ ஃபிட்னஸ்னால் 1 மினிட் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டை அரைச்சு வந்துருக்கான். தெரியுதா? ம். ஆமா. சரி, இங்கேருந்து இப்படி சைட்வேஸ்க்கு போய் வரைஞ்சிங்கனாக்கா, இருந்திருக்கும். இங்கேருந்து இப்படி வரைஞ்சிங்கனாக்கா இது ட்ரெண்ட் லைன், அவ்வளோதான். நீட்டாக இருந்தால் ஓகே, உடச்சா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப். நீட்டாக இருந்தால் உடச்சா என்ட்ரி எடுத்து சரசரன்னு போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஓகே. எப்படின்னு புரியுதுல ப்ரோ? குழப்பம் எதுவும் இல்லை? இல்ல 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 ப்ரோ, அதாவது நல்லா புரியுது. இத ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா ரியல் டைம்ல பிராக்டிஸ் பண்ணுன்னு வச்சுக்கோ, சாட்ல பர்ஃபெக்ட் ஆயிடும். நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஃபஸ்ட்டு அந்த ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறதை பற்றி யோசிக்காத, செட்டப்பை நோக்கி இல்ல போ. இல்ல ப்ரோ, இல்லை இல்லை, அதான் அதான். செட்டப்பை நோக்கி போகாத ப்ரோ. உன்னோட எய்ம் இப்போ ம் என்னவா ம் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, மார்க்கெட்டோட வியூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் மெயினாக இருக்கணும். ம் அதாவது இப்போ இந்த இந்த மார்க்கெட் சைக்கிள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா உன்னால் இதில் என்னென்ன செட்டப் நான் பண்ண முடியும்னு சொல்லுவா. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கோடு படிக்க இதுதான் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. ட்ரெண்ட் லைன் ம் இப்போ இதை உடச்சானா ட்ரெண்ட் லைன் செட்டப்னு சொல்லிட்டு இதை உடச்ச கேண்டில் இது உடச்ச கேண்டில், இது உடச்ச கேண்டில். அடுத்து இதுதான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி போகிறவங்களும் இருக்கா. இது ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஓகேவா? ம் ஆமா. ஐசிடி பண்ணுறவங்க இந்த இது 1 ஹவர் லோ, அப்போ லோவை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் அப் சைடு போகிறான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இதில் சொல்லுவாங்க. ம் அடுத்து எஸ்என்சி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த இடத்துல இருக்க இம்பேலன்ஸோ இல்லை இந்த ஆர் பிளாக் எடுத்துகிட்டு மார்க்கெட் போகிறான்னு சொல்லிட்டு அவங்களோட வியூக்கு சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கெட்டு இவங்க சொன்னதுனால போதா, இல்லை அவனோட சைக்கிளை அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்க கான்செப்ட்னால ஒர்க் ஆகுதா, இல்லை அதோட வேலையை அது பண்ணிட்டு போதான். அதாவது இந்த இடத்துல அவனுடைய வேலையினால போகுது. இந்த இடத்துல ஆர் பிளாக் இருக்கனால மார்க்கெட்டு அவன் போகல, அவனை இந்த இடத்துல லிக்விட் எடுத்தனால அவன் போகல, அவனோட சைக்கிளை அவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், அவ்வளோதான். ம் புரியுதா? அவன் ஒன்றும் புதுசாக எதுவும் புரியுது. பண்ணலை, அவனோட சைக்கிள் அவனோட வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். தவிர அவன் புதுசாக அவங்க போடுற அந்த ட்ரெண்ட் லைனுக்கோ இல்லை இதுக்காகவோ அவன் ஒர்க் ஆகிட்டு போகல. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட வேலை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், அவ்வளோதான். ம் இதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. நீங்கள் மார்க்கெட்டுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தாலும் இந்த இடத்துல பாருங்க, இது ஒன்று விட்டு இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் இருக்கானா? ம் ம் என்ன மார்க் பண்ணியிருக்கான்? ஐஆர்எல் எடுத்துட்டு இந்த ரீசெண்டாக கிரியேட் ஆனால் இஆர்எல் எடுத்து தட்டிட்டானா? ம் இந்த இடத்துல பாருங்க என்ன பண்ணியிருக்கான், இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்கானா? ஐஆர்எல் இருக்கு. எடுத்துட்டு அதோடைய ஐஆர்எல் எடுத்துட்டு போயிருக்கான். அவ்வளோதான். இப்போ இதை பிடிச்சிட்டாவே இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிற ஐஆர்எல் எடுத்தால் இஆர்எல் எடுப்பான்னு தெரியும், பட் இப்படியே போய் என்ட்ரி போடணும்னு கேட்டால் இல்லை, இதுலேயே நீங்கள் கம்ப்ரமைசன் என்ட்ரி போய் பார்ப்பீங்க. அது அடுத்த பட்சம், அது அடுத்து சொல்லித்தரமான இல்லை சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மார்க்கெட்டோட சைக்கிளோட இது எப்படி ஒர்க் ஆகுறான், அது எதுக்காக இந்த மாதிரி கீழே வரான், அது மற்ற எல்லா கான்செப்டும் ஒர்க் ஆகுமா கேட்டால் ஒர்க் ஆகும். பட் மற்றவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த இடத்துல அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் கேட்குறாங்க, இந்த இடத்துல போகிற சீட் நடந்திருக்கு, ஓகே ப்ரோ, இது போகிற சீட் நடந்து கரெக்டாக போயிருக்கு. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னாக்கா, இந்த இடத்துல ஒரு ஐ இருக்கேன், ஓகேவா? ஏன் இந்த ஐ ஒர்க் ஆகலை? ம் எதனால் இந்த ஐ ஒர்க் ஆகலை ப்ரோ? இந்த செட்டப்பு இந்த சைடு இருக்க ஐ எடுக்கிறான் மார்க்கெட்டுக்கு, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த ஐ, ஓகே, இந்த ஐயை எடுக்கிறான். ஏன் இது ஒர்க் ஆகாமல் எஸ்எல் அடிக்கிறான்? எந்த இடத்துல ப்ரோ? இதுதான் இந்த கோடு பொறுக்கல ப்ரோ, ஆமா. இதுதான் ப்ரீவியஸ் கேண்டலோட ஐ, ம் 4 ஹவர் கேண்டலோட ஐ எடுத்துட்டு உங்களுக்கு நீட்டாக பார்த்தா இந்த இடத்துல சோர்ஸ் வைக்கிறான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போனால் எஸ்எல் அடிச்சிருக்காங்க, ஏன் அடிக்கிறான்? ம் இல்லைப்பா, அந்த இடத்துல கரெக்டா ஃபார்ம் ஆகல ப்ரோ. இப்போ இதை பார்த்து சொல்லு ப்ரோ, இந்த ஒரு 5 நிமிஷம் வச்சு காட்டுறேன். இப்போ இதை பார்த்து சொல்லு ப்ரோ, மார்க்கெட்டு இங்கேருந்து போயிருக்கான், ஓகேவா?
ஓகே. இங்கே என்ன ப்ரோ கிரியேட் பண்ணியிருக்கான்? இங்க அதான் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு ப்ரோ. அதுக்கு மேலேயும் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அந்த இடத்துல. ஓகே. அவன் ஸோ மார்க்கெட்டை பற்றி என்ன ஏஆர்எல் பண்ணியிருக்கான்? ஆ டிஸ்ட்ரிபியூஷனு அக்குமெண்டேஷனை ம் பற்றி ஐஆரில் தொட்டுட்டு அப்சைடு போகிறான், அவ்வளோதான் அகைன் அவ்வளோதான். டிஸ்ட்ரிபியூஷன் போறோம். இப்போ இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்துட்டு ப்ரோ இந்த பவர்ஷிப் ஒர்க் ஆகுமா ஆகாது கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியும். ஏன்னாக்கா இந்த பக்கம் பார்க்குறீங்க மார்க்கெட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கான். அப்போ இந்த இது ஒர்க் ஆகணும்னாக்கா இந்த பவர்ஷிப் ஒர்க் ஆகணும், இந்த இவனும் நல்ல பவர்ஸாக வரணும். இவன் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சானா இவனும் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சா தான் ரிவர்சல் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஸ்லோவாக வரான், வந்து இதை தொட்டுட்டு அப்சைடு போயிடுறான், அவ்வளோதான். இந்த இடத்துல இது ஒர்க் ஆகாமல் கேட்டால் ஒர்க் ஆகாது, அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடுது. ம் இப்போ இந்த இடத்துல காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பவர் ஷீட் வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல ம் இதை ஒரு சும்மா ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்க, இதுதான் பவர் கேண்டிலோட லோ. ஓகேவா? இது லாஸ்ட்டாக இந்த லெக்கு என்ன லெக்கு மேலேருந்து வேகமாக இறக்கியிருக்கான். ஆமா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஃபார்ம் ஆகிருக்கு எஃப்இஜி. ஓகே, எஃப்இசி இருக்கா. அப்போ டிஸ்ட்ரிபியூஷனையே உடச்சிட்டானாக்கா இப்போ டிஸ்ட்ரிபியூஷனு திரும்ப போகும்போது எப்படி போயிருக்கணும், அக்குமெண்டேஷனாக போயிருக்கான். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், திரும்ப போகும்போது இங்கேருந்து போகும்போது இல்லை ப்ரோ, என்னோடய கேள்வி நல்லா கேட்குது, நோட் பண்ணிக்க. இங்கேருந்து கீழே மார்க்கெட் விழுந்திருக்கான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், மார்க்கெட்டு அக்குமுலேட் பண்ணணும், அரைச்சி போகணும். இம்பேலன்ஸு தொட்டு கீழே தான் போகணும், அப்படியே கீழே வரணும். ஆனால் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். என்ன நல்லா நோட் பண்ணிக்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்னு நடந்திருக்கான். திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணி திரும்பி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணுறான். ஆனால் இது செல் சைட் டிஸ்ட்ரிபியூஷன், இது பை சைட் டிஸ்ட்ரிபியூஷன், பை சைடு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், மார்க்கெட்டு அதாவது இங்கேருந்து இப்படி வந்திருக்கான் டிஸ்ட்ரிபியூஷன். அதே அளவுக்கு திரும்ப இப்படி ஏற்றினானாக்கா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இதுதான் ரியல் சோர்ஸ். மார்க்கெட் சேஞ்ச். அவ்வளோதான். கரெக்டாக ப்ராப்பரான சோர்ஸ்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும். கீழே வந்த வேலைக்கு மேலே போகணும். அப்படி போயிருந்தால் ப்ராப்பரான சோர்ஸ், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஏன்னாக்கா இதெல்லாம் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் குழப்பிக்குவேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய என்னன்னாக்கா, ரீப்ளே மோட் வச்சுருக்கியா ப்ரோ, ப்ரீமியம் போட்டிருக்கியா இல்லை எப்படி? என்னது ப்ரோ? ப்ரீமியம் ட்ரேடிங் இல்லை ப்ரோ. ஓகே வந்துச்சு. அந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல ப்ரோ, டைம் ஃப்ரேமில் போய்ட்டு ரீப்ளே மோட போட்டு நீ மார்க் பண்ணி அது ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி சப்மிட் பண்ணு ப்ரோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டானா உனக்கு அடுத்த இதை ரியாலிட்டியாக மார்க்கெட்டில் பார்க்க தான் உனக்கு எப்படி நடக்குது ஏது நடக்குன்னு உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? கரெக்ட் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ ப்ரீமியம்? அது கூட ப்ரோ, நீ அதெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. ஓகேவா? உன்னைய பொறுத்த வரைக்கும் டைம் ஃப்ரேமில் வச்சு நீ பண்ணு. ஓகே இப்போ பண்ணு. அடுத்து நீ ஃபஸ்ட் டைம் ட்ரேடிங் ஓப்பன் பண்ணியிருக்கனால உனக்கு ஒரு மாதம் ஃப்ரீ கொடுப்பாங்க. அந்த ஒரு மாதத்தை நீ ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா ஒரு மாதத்துக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்க, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. இல்லை ப்ரோ, ஹோம்ஒர்க் எப்படி பண்ண உனக்கு இது பண்ணிடுறேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன் ப்ரோ. இப்போ இந்த வீடியோ மட்டும் எனக்கு அனுப்பு, நான் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு ஓகே நான் டவுட் கேட்குறேன். ஓகே ப்ரோ, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். இந்த இது மட்டும் मरद बना कि क्या छोकरा बा छोटा छोकरा वो एक कोर्स ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ணுனாக்கா, நான் சொன்ன வேர்டு என்னென்ன சொன்னேன், மார்க்கெட் செக்ஷன்னா என்ன, சைக்கிள் இருக்கும், அதை எக்ஸாம்பிள் போட்டு நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே. சைக்கிள் என்ன, ஐஆர்னா அதை ஃபுல் ஃபார்ம் தான் இருக்குது. இன்டர்னல் ரேஞ்ச் இருக்கட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் இருக்கட்டி, ஏஎம்டினா என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணணும். உங்களுக்கு நான் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா வேர்டா, அதை நீங்கள் ஒரு பிடிஎஃப் மாதிரி போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அது லாஸ்ட்டாக இது அடுத்ததான் கொடுக்குற எல்லா ஹோம்ஒர்க்கும் செஞ்சுட்டு
அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒரு புக்கு மாதிரி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே. அடுத்து ஹோம்ஒர்க் இந்த மாதிரி தான் டே டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஐஆர் இருக்கா மேலேருந்து இங்கே வந்து இந்த இதை எடுத்துகிட்டு இப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணணும். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, இதில் எதுவும் குழப்பம் இல்லைல்ல? இல்ல நான் சரி பார்த்துட்டு நான் ஏதாவது டவுட் நான் கண்டிப்பா வந்து கேட்கறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, எனி டைம் எப்போனாலும் கேளுங்க, கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை இன்னும் முடியல ப்ரோ, நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கண்டிப்பா ப்ரோ. நல்லா நல்லா இதை மட்டும் மைண்டில் வச்சுக்க ப்ரோ, நீ ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும் மட்டும் நினைக்காத. எனக்கு இல்ல. எனக்கு இது யாரோ எப்போயோ ஒரு ஆள் சொன்ன ஒரு வார்த்தை. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா ஸ்ட்ராட்டஜி செட்டப்பு கான்செப்ட்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னாக்கா மார்க்கெட்டை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மார்க்கெட்டு எப்படி ஒர்க் ஆகுது, கொஞ்சம் மார்க்கெட்டு என்ன மாதிரி ஒர்க் ஆகுறான், அவனை ஒர்க் பண்ண வைக்கிறது என்ன விஷயம்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் ப்ராப்பராக ட்ரீட் பண்ண முடியும், இல்லைனா முடியாது. இந்த செட்டப் நீங்கள் கற்றுக்கிட்டேன்னா மார்க்கெட்டோட ஹெவி மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தியா, ஸ்பீடப் மூவ்மெண்ட். இன்றைக்கி நாளைக்கு என்ட்ரி எடுத்து தான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. 10:30 15 டைம் ஃப்ரேம் போனோம். 15 போய்ட்டு ஒரு ஐஆர்எல் மார்க் பண்ணோம். பக்கத்தில் ஒரு ஐஆர்எல் இந்த இருக்கானா, இங்கே இந்த இருக்கு ஐஆர்எல். இதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணோம். எப்படின்னாக்கா ஓகே இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டு ஒரு இது வந்தோம்னாக்கா கண்டிப்பாக அந்த இது அக்குமெண்டேஷன் ஆகி வரானா வெயிட் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக அவன் எப்படி வந்திருக்கான்ட்டு பார்ப்போம். ஆமாம். அரைச்சரைச்சு வந்திருக்கானா, ஸோ அரைச்சரைச்சு வந்துருக்கான். அடுத்து நாங்கள் பிரேக்கப் பிளாக்கு வெயிட் பண்ணோம். நல்ல ஒரு பிரேக்கிங் பண்ணேன். இதுதான் நான் பிரேக்கப் பிளாக் கான்செப்டில் போகிறேன். ஸோ இந்த இடத்துல இது உடச்ச உடனே என்ட்ரி இவன் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு இவன் தான் இஆர்எல். ஸோ அது வர டார்கெட் வச்சுக்கலாம். இல்லாட்டி 1:2 வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் பெரிய மூவ் கொடுப்பான்னு தெரியும், பட் இருந்தாலும் நாங்கள் அது எதிர்பார்க்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் வின் ரேட் மட்டும் தான் உங்களோட ஃபோக்கஸ். உங்களோட இதில் பொறுத்த வரைக்கும் வின் ரேட் மட்டும் தான் இருக்கும். ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் பிராக்டீஸ் பண்றேன். ஓகே ப்ரோ, பண்ணிட்டு சொல்லுங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. இதை பத்தி இப்போ அதான் இப்போ இதான் ஓடிட்டு இருக்கு. ஏஎம்டி அக்குமுலேஷன் மனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம், அதை வச்சு தான் மார்க்கெட்டே ரன் ஆகுது. இப்போ வேணுமாக்க இப்போ ஒரு ஒரு இதோட பவர் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கா மார்க்கெட்டு. இந்த இடத்துல எது ப்ரோ இம்பேலன்ஸு ஐஆர் எங்கே இருக்கான் பாரு. ஆமாம், இங்கே ஒன்று இருக்கானா, கீழேயுமே இருக்கா இம்பேலன்ஸ். அப்போ இந்த மார்க்கெட் என்ன பண்ணணும், ஒன்று இதை எடுத்துகிட்டு இப்படி போகணும், இல்லாட்டி இல்லைன்னா இது கீழே எடுத்துட்டு கீழே வரணும். இப்படி போகணும். அவ்வளோதான், ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது இன்னைக்கு. இப்போ இந்த இம்பேலன்ஸ் ஒர்க் ஆனா மாட்டான்னு கேட்டேன்னா இதுக்கு ஒன்றுக்குள்ளே போயிட்டு வரும்போது எப்படி வரான்னு பாருங்களேன். அரைச்சு வரணும். ஆனால் இவன் எப்படி வரான், பொறுமையா அப்படியே கீழே வரான், உடைச்சிக்கிட்டு வரான். எப்படி ஸ்பீடாக வரான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்பீடாக வரவே கூடாது. வரும்போது அரைச்சு வரணும். ஸ்பீடாக வந்தானாக்கா கண்டிப்பாக இதை உடைக்க பார்ப்போம். பயங்கர டிராஸ்டிக் மூவ். இது மொமெண்டம் ரீடிங்னு சொல்லுவாங்க. மொமெண்டம் ரீடிங் ஒரு விஷயம், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ப்ரோ. கேன்வா ஒரே நிமிஷம் ப்ரோ. அந்த இதை நீ படிச்சுக்க. அந்த இதை மட்டும் நீ இது பண்ணிட்டேன்னா உன்னால் எந்த மார்க்கெட்டை எங்கேனாலும் எப்படினாலும் பிடிக்க முடியும், ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, இந்த இம்பேலன்ஸை பேலன்ஸில் மார்க்கெட்டோட சைக்கிள் ஓகேவா, அதுதான் உனக்கு மெயினாக இதில் இருக்கணும். ஓகே ப்ரோ. இங்கே ஒன்று தெரியுதா ப்ரோ, விசிபிளாக இருக்கும். இதை படி ப்ரோ. You understand the market cycle. Your understanding guides market movement. Accumulation, manipulation, distribution. When you're ready, read market momentum, you can predict the next move.
ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ப்ரோ சொல்லுது ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸு? யூ அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் சைக்கிள், யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கெட்ஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட். அதுக்கு என்ன அதான் ப்ரோ? மார்க்கெட் சைக்கிள்ல நீ படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனா உன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். ஓகே. ஸோ அந்த மார்க்கெட்டை நீ கரெக்டா ரீட் பண்ணனா அந்த மூமெண்டமை நீ நெக்ஸ்ட் மூவ் எது எங்க மேல போதா கீழே போதா அதுலேயும் அப்படின்றத நீ கெஸ் பண்ணலாம். அதுலேயும் கெஸ் பண்ண அந்த வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது. எனக்கு கெஸ் பண்ணலான்றது அனலைஸ் பண்ணுறது போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது தான் அந்த கெஸ்ஸிங்கு. ஆனால் நீ பண்ணுறது கெஸ்ஸிங்கில், அதாவது அடுத்த மார்க்கெட்டோட அந்த சிஸ்டத்தோட இது மூவ். ஸோ அதை கெஸ்ஸிங்னு சொல்லக்கூடாது, அது தவறான வார்த்தை இந்த இதுக்கு. அதான் நெக்ஸ்ட் மூவ், ப்ரெடிக்டிங் த நெக்ஸ்ட் மூவ். ப்ரெடிக்ட்னு வந்தாலுமே நீங்கள் அதை போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற மாதிரி பட் இது நெக்ஸ்ட் மூவ் அவ்வளோதான். கண்டிப்பாக போவான், ஏன்னா மார்க்கெட்டோட சைக்கிள் அதானே, அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் எதுவும் வேறு ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை இல்ல. இந்த விஷயத்தில் கட்டாலாம். அடுத்து இதுக்கு என்ன ப்ரோ அர்த்தம்? எதுக்கு ப்ரோ? இந்த கீழே இருக்க when you read market momentum you can predict the next move. அதான் மார்க்கெட் உடைய மொமெண்டம் எப்படி இருக்குன்ட்டு நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் மூவ் எதுன்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதான் நெக்ஸ்ட் மேல போதா கீழே போதான்றத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ரெண்டுமே ஒரு இதுதான் சொல்லுது. மார்க்கெட்டோட மூமெண்டம், மார்க்கெட்டோட சைக்கிளை மீன் பண்ணுறது தான் இது. ஓகேவா? அதில் இது பண்ணிக்க ப்ரோ. நல்லா ஒரு இது பண்ணனாக்கா உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நீ நல்லா பார்த்தனாக்கா இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கான். இந்த ஓகே இந்த கேண்டிலே எடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் உனக்கு என்ன பண்ணியிருக்கான், இஆரில் எடுத்துட்டான். யாரு எடுத்திருக்கான் மேல. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வேலை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் 1 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. எப்படி ப்ரோ இருக்குது? ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, பிரேக்கர் ட்ராக்கு இந்த மாதிரி போட்டாவே. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த இடம் அந்த ஐஆரில் எடுத்த உடனே அதோட மூமெண்ட்டத்தை பார்த்தியா ப்ரோ? மூவை டிராஸ்டிக்கா இருக்கு. நீங்கள் எப்போ இந்த இந்த செட்டப்பில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாவோ நீங்கள் எடுக்கிற ஒரு ஒரு என்ட்ரியோட மூவே வேறு மாதிரி இருக்கும். இந்த 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 மூவ்னா நாங்கள் பிடிச்ச மூவ் தான். இந்த டிஸ்கார்ட் ஓப்பன் ஆகலை, இல்லாட்டினா உங்களுக்கு இதிலே காட்டுது. சரி ஓகே ப்ரோ, நீ ப்ராக்டிஸ் பண்ணு. உனக்கு அடுத்து எப்படி எப்படி பிடிக்கிறது இப்போதைக்கு ஐஆரில் அந்த இதை பார்த்துட்டு அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் மார்க் பண்ணிட்டு இது இங்கே போக போகிறோம், இங்கே இது வர போகிறோம், அவ்வளோதான். அதை ஹோம்ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். உனக்கு நெக்ஸ்ட்டு எப்போ நீ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. அதில் அடுத்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது பண்ண. ஓகே ப்ரோ, இதை ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டர் ஆயிட்டு டெய்லி சொல்றேன், அது செக் பண்ணி அனுப்புறேன். இல்லை டெய்லி நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் மீட்டிங் போட்டு தான் ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? நாங்கள் ஒரு இது வச்சுருக்கேன், மீட் போட்டு தான் ட்ரேட் பண்ணுவோம். நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரியல் டைமில் கிடைக்கும் போது கொஞ்சம் டவுட் வந்தால் உடனே கேட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ப்ராக்டிஸ் பண்ணி டேரெக்டாக கொண்டு போய் அந்த மீட்டில் விட முடியாது, ஏன்னா எதுவுமே தெரியாமல் போய் விட்டுட்டு அது உங்களுக்கும் இதாகிடும், உங்களுக்கு இதாகிடும். அதுக்காக கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கரெக்ட் தான் ப்ரோ, கரெக்ட் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு இது பண்ணுங்கள். நான் அடுத்து உங்களை டிஸ்கார்ட் இது பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, பை.